ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கம். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக பார்த்தீங்கன்னா கோழி அதிகமாக இறந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 2 நாளில் மட்டுமே ஒரு 160 கோழி இறந்துடுச்சு. நேற்று ஒரு 80, முந்தின நாள் ஒரு 80 கோழி. எப்படியே போனால் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு வேக்சின் கொடுத்தோம். உங்களுக்கே தெரியும், கோழியோட சவுண்டு அதிகமாக கேட்க ஆரம்பிக்குது. இருந்தாலே பிரச்சனை தான், கோழியோட சவுண்டு அதிகமாக கேட்கவே கூடாது. ஸோ சப்டேங்க் ஃபுல்லாக தண்ணியை நிரப்புறோம். எப்போவுமே கோழிக்கு தண்ணி இருக்கணும். 2 நாள் ஏன் கோழி அவ்வளோ இறந்துச்சு அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரில. சளி ப்ராப்ளம் கூட இருக்கலாம், இல்லைன்னா இந்த குளிர் அதிகமாக இருக்குது இங்கே, இந்த ப்ராப்ளம் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரில. நம்ம தண்ணியை செக் பண்ணிட்டு வேலையை ஆரம்பிப்போம். இந்த வால்வு இருக்கா, இந்த வால்வு இப்படி திறந்து விட்டால் போதும், அப்படியே இங்கே தண்ணி மேலே ஏற ஆரம்பிக்கும். உங்களுக்கே தெரியுது அந்த தண்ணி அப்படியே மேலே ஏறுறது. ஸோ இது ஃபுல்லானோடனே மறுபடியும் வால்வை க்ளோஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், தண்ணி ஃபுல்லாகிட்டு. அதே மாதிரி மேலேயும் பண்ணணும். மேலே தண்ணி ஃபுல்லாக இருக்குது போல். மேலேயும் தண்ணி நிற்பியாச்சு. கோழி பார்த்திங்கன்னா அதிகமாக செத்து போகுது. அது என்ன ரீசன் எதுன்னே தெரில. கண்டுபிடிக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தார் சார், சொல்லிகிட்டு இருந்தாங்க. நார்மலாக அதுக்கான ரீசனை கண்டுபிடிக்கணும். பார்த்திங்கன்னா மக்களே, நம்ம ட்ரிப் ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்ற போகிறோம். எதில் சுற்றலாம், நடந்து போவோமா இல்லை சைக்கிள் ஒன்று வாங்கிடுவோமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதாச்சும் ஒரு பெட்டர் ஐடியா கிடச்சா கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், நான் செய்கிற பாடு இல்லை. கண்டிப்பாக செய்வோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா தோணுச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம ஆரம்பிச்சிடலாம். சூரியன் ஒன் டாப்பில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராலி நிற்கிதா, ஒரு கண்ணுக்கு தெரியுதான்னு தெரில. இருங்க, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்கானா. அவர் என்னோடய வயசு கூட. ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு. அது ஒரு ட்ராலி தெரியுதா? ஓகே, நான் நேற்று நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வேக்சின் கொடுத்தோம். அதுக்கே டைம் 12 மணி ஆயிடுச்சு. அப்போ புதுசாக கோழி வேறு வந்துச்சு, சின்ன கோழி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன வீடியோ பார்த்துருப்பீங்க, அது முந்தின வீடியோ பார்த்துருப்பீங்க. சின்ன கோழி வேறு இருக்குது, அதுவும் நிறைய இருக்குது. ஸோ நானும் வாட்ச்மேன் வேலைக்கு பேசாமல் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். வாட்ச்மேன் வேலைக்கு ட்ரை பண்ணால் மைண்ட் ப்ரெஷர் எதுவுமே இருக்காது, ஜாலியாக இருக்கலாம். நான் 10,000 தான் சம்பளம், அதுலேயும் சாப்பாட்டுக்கு பிடிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8,000, 8,500 தான் கைக்கு வரும். வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வழக்கம் வந்தாலே அடிப்பாங்க. அதனால் வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தானே, அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடுவோம். நம்ம ட்ரிப் ஆரம்பிக்க போகிறோம். நிறைய கஷ்டங்கள் எதாக இருந்தாலும் அதை தாண்டி கண்டிப்பாக நம்ம மேலே வருவோம், ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த ஏரியா பயங்கரமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏரியாக்கெல்லாம் வந்து பாருங்கள். இங்கே வந்து கோழி எதுவும் விற்பனைக்கு இல்லை. இங்கே இருக்கிற கோழி எல்லாமே ஆராய்ச்சிக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. ஒரு சில கோழி ஆராய்ச்சிக்கு போகாமல் இடம் கம்மியாக இருக்க கோழியெல்லாம் கறி கடைக்கு கொடுத்துருவாங்க.
ஓகே மக்களே, ஒரு செட்டோட நீளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அங்கேருந்து இங்கே இறக்கியிருக்கும். வெயிட் மிஷின் இங்கே ஒன்று இருக்குது. மெடிசன் ரூம்னு தனியாக ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம் தான் அது மெடிசன் ரூம். இங்கே பார்த்திங்கன்னா எல்லா மெடிசனும் இருக்கும். ஃபீடு இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த இதுலேயும் ஃபீடு இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தான் எல்லா மெடிசனும் இருக்கும். இந்த கோன் பார்த்திங்கன்னா இது வச்சு தான் பாடி வெயிட் ஓடுவாங்க. நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த கோனு மேலே இருந்திருக்கும். கிரைண்டர் சத்தியமாக அந்த கிரைண்டர் ஓடவே ஓடாது. வேஸ்ட் ஆகிடுச்சு, நீங்கள் ரிப்பேர் ஆகிடுச்சு, நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக அந்த மெடிசன் வரிசையாக இருக்கும். கீழேயும் ஃபுல்லாக மெடிசனாக தான் இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்க்ராப் இல்லை, நல்ல திங்ஸும் இருக்குது. அப்புறம் அந்த பைப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் உள்ள பைப்பு ஏதாச்சும் டேமேஜு, அந்த ஒயரு, பழைய புக்ஸு, அதெல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இதை பார்த்துட்டோம். இன்னொரு நாள் இன்னொரு இடத்த பார்ப்போம். ஓகே மக்களே, பார்க்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய்.